ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது வந்து எபிசோட் 4, அதுவா எபிசோட் 4, எசென்ஷியல் ஆயில் அண்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபார் காஸ்மெட்டிக் ப்ரிப்ரேஷன், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 100க்கு ஒரு 30% ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். பட் இது வந்து பெரிய அளவில் நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதிக்க போகிறது இல்லை. ஆனால் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது வந்து அதை மட்டும் நம்ம கீப் அப் பண்ணால் போதும். ஒன்று இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேச்சுரலான ஃப்ராக்ரன்ட்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அதோட பெனிஃபிட், இப்போ வந்து ஆலோவேரா எசென்ஷியல் ஆயில்னு வைங்களேன், அதோட பெனிஃபிட்டும் இருக்கும், அதில் மைல்டான ஃப்ராக்ரண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும். இது வந்து அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்காதவங்க ஸோ இது வந்து வாங்கிக்கலாம். அதாவது ஃப்ராக்ரன்ஸுக்கும் தனியாக எசென்ஷியல் தனியாக வாங்க முடியாதவங்க எசென்ஷியலே பை பண்ணிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரண்ட்டே வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து காஸ்மெட்டிக் அப்படின்றது வந்து பாப்புலர் ஆகிட்டு வர்றதுனால இதில் எசென்ஷியல் ஆயிலில் இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப நேச்சுரல், இது வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், பெனிஃபிட் தான் நிறைய அப்படின்ட்டு. பட் அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எசென்ஷியல் ஆயில்லையுமே வந்துட்டு அந்த கலப்பணம் அப்படின்றது ஃபேக் எசென்ஷியல் ஆயில் இந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்படி ஷேக் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த கண்டெய்னரில் உங்களால் பார்க்க முடியாது, நம்ம ஒத்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் கிளியர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னா ஷேக் பண்ணும்போது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அந்த பபுள்ஸ் வந்து சீக்கிரமாக அது டிசால்வ் ஆகணும், சீக்கிரமாக அந்த உடஞ்சி போயிடும்ல. அந்த மாதிரி போயிடுச்சுன்னா பியூர் எசென்ஷியல் ஆயில், அதில் எந்த மிக்சிங்கும் இல்லை, கலப்பணமும் இல்லை, அது ஃபேக்கும் இல்லை. பட் அந்த இப்படி ஷேக் பண்ணிட்டு அந்த பபிள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேக், அது நம்ம யூஸ் பண்ணவே வேணாம். அதுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எவ்வளவோ பெட்டர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிப் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கிளாத் ஆர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எசென்ஷியல் ஆயிலில் வந்து ஒன்று இல்லைன்னா 3 ட்ராப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது நல்லா வந்து ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவாப்ரேட் ஆயிடுச்சு, அது விட்ட தடமே இல்லை அப்படின்னா வந்து அது பியூர் எசென்ஷியல் ஆயில், அதில் கலப்படம் இல்லை, அது ஃபேக் இல்லை. பட் அது விட்ட தடம் அப்படி மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த தடம் தெரியுது, அதே மாதிரி அது எவாப்ரேட் ஆகாமல் எவ்வளோ மணி நேரம் கழித்து பார்த்தாலும் அது அப்படியே இருக்குது, அந்த கிளாத் ஆர் டிஷ்யூ ஆர் பேப்பரில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேக். நம்ம சொல்லுவோம்ல எசென்ஷியல் ஆயில் வந்து கூலிங் பேஸில் தான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு, காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ கூலிங் பேஸில் தான் வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா அது டக்குன்னு எவாப்ரேட் ஆயிரும், அந்த பெனிஃபிட் வந்து கம்மி ஆயிரும் அப்படின்றது தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயிலோட அந்த வாசனை இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி ஹெவியாக இருந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ட்ராப் போட்டாலே உங்களுக்கு, நீங்கள் இப்போ 1 kg ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் போட்டிங்கனாலே வாசனை நல்லா இருக்கும். இது எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ட்ராப் போட்டிங்கன்னா தான் வாசனை நல்லா இருக்கும், அதோட பெனிஃபிட்டுமே வந்துட்டு நல்லா இருக்கும். முக்கியமாக இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்கலன்னா அதோட பெனிஃபிட் ராவாக கிடைக்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து நேச்சுரல் ப்ராடக்டாக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களே போதுமானது. எசென்ஷியல் வந்து மஸ்ட்டு நீட் இல்லை. உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி 2 இதுலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எது பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, இந்த மாதிரி ஃபேக் இல்லாமல் இருக்குது அப்படின்றது வந்து சூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், இது வந்து கிடைக்காத பட்சத்தில், அதாவது ஹெர்ப்ஸ் கிடைக்காத பட்சத்தில் எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாசனைக்காக வந்துட்டு. நம்ம வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணும்போது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டை வச்சு மேக் பண்ணுறதுனால அதோட சத்துக்களே போதும். மைல்டான ஃப்ராக்ரண்ட்காக ஃப்ராக்ரண்ட் ஆயில், நான் வந்து அதிகபட்சமாக எசென்ஷியல் ஆயில் வந்து என்னோட ப்ராடக்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக ஹெர்ப்ஸு அதோட பிளான்ட்ஸோட அந்த ஜூஸஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுவே போதுமானது. கிடைக்காதவங்க தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, விலை உயர்ந்தது அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணுறோம்ல, நேச்சுரலாக ஒரு ஒரு ஷாம்பு 1 kgக்கு பண்ணுறோன்னா அதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸோ இல்லை ஹர்ப்ஸோட ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 10 mlக்குள்ளாடியே எடுத்துக்கலாம். உங்களோட இதை பொறுத்து, குவான்டிட்டியை பொறுத்து 1 கிராம் 2 கிராம் அந்த இது உண்டு இல்லை. ஸோ அதில் ட்ராப்ஸ் வைஸ்லேயே இதில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய பிரித்தெடுத்தல் முறையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால அந்த இது வேரி ஆகும். நீங்கள் கேட்டது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பெஸ்ட்டா எசென்ஷியல் ஆயில் பெஸ்ட்டா அப்படின்றது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஃபேக் நிறைய மிக்ஸ் இது பண்ணுறதுனால ஃப்ராக்ரன்ஸே போதுமானது. நம்ம வாசனைக்குன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து நேச்சுரலான அந்த ஹர்ப்ஸ் கிடைக்கல, அட் த சேம் டைம் எனக்கு இந்த ரெண்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னா எசென்ஷியல் ஆயிலை நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ராக்ரன்ஸுக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹர்ப்ஸ் வந்து கிடைக்கல, ஹர்ப்ஸ் சேர்க்காம எசென்ஷியல் ஆயிலே உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப்ஸ்லலாம் நேச்சுரல் சோப்ஸ் செய்வீங்க இல்லையா, அதுலலாம் வந்து நீங்கள் ஹர்ப்ஸ் பவுடர் தான் போடுவீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ராக்ரன்ட் வேணும்னா நீங்கள் ஃப்ராக்ரன்ட் சோப்ஸ்லலாம் ஃப்ராக்ரன்ட் ஆயில் ஆர் ஃப்ராக்ரன்ட் பவுடர் அவைலபிளாக இருக்குது. அது போட்டால் தான் வாசனை ஹெவியாக இருக்கும். எசென்ஷியல் ஆயிலெலாம் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமான்றது தெரியல. நீங்கள் அப்படி போர் பண்ணணும்னா குட்டியாக ஒரு பாட்டில் இருக்குல்ல 10 ml இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் விற்கிற அந்த 100 கிராம் சோப்பு 16 வரும்போது ஒரு கேஜி செய்கிறீங்கன்னா அதுக்கு எசென்ஷியல் ஆயிலுக்கே வந்து அமௌண்ட் இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெர்பல் ஐட்டங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் தேவைப்படாது. விட்டமின் இ ஆயில் அந்த இது வந்து நம்ம மல்டி விஷயங்கள் சேர்ப்போம்ல, அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா ஆயில் எசென்ஷியல் ஆயில் இருக்குன்னா, ஆலோவேரா உங்களுக்கு கிடைக்கலனா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா இருக்குன்னா அதுவே போதுமானது. ஃப்ராக்ரண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ராக்ரன்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸுக்குன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ.